ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஏன்னா இன்னும் அப்படிங்கிற வார்த்தை எங்கே போடணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. இன்னும் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? இன்னும் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 யூசேஜ் இருக்குல்ல, ஸ்டில், எட்டு. அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். அண்ட் ஐ திங்க் மை வாய்ஸ் சவுண்ட்ஸ் லைக் இட் இஸ் எக்கோவிங் ஃப்ரம் அ வெல் சின்ஸ் ஐ ஹவ் காட் அ கோல்டு. சளி பிடிச்சிருக்கனால அந்த கிணத்துக்குள்ளேருந்து கத்துற மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி உங்களுக்கு மேபி சவுண்டு வரலாம். ஸோ ப்ளீஸ் பேர் வித் தட். ஓகே, ஒரு 2 days தான், அதுக்குள்ளே சரியாயிரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் ஆஸ் வெல் ஆஸ் தி பெல் பட்டன். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் என்ன ஆகும், சரியான நேரத்தில் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் கொடுக்குற இந்த இன்ட்ரோவை மட்டும் நல்லா மெட்டிகுலஸாக கவனிங்க, உன்னிப்பாக கவனிங்க, சரிங்களா? பாருங்கள், இந்த இன்னும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகளை வச்சு பயன்படுத்துகிறோம். ஒன்று ஸ்டில்லு, இன்னொன்று எட்டு. ஓகே, ஆனால் ஸ்டில் எங்கே போடணும், எட்டு எங்கே போடணும் அப்படின்னு தெரியாமல் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்னா நம்ம யூஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? ஆனால் அதற்கான ஒரு முக்கியமான யூசேஜ் இருக்குது. நிறைய ஆங்கிளில் படிச்சுக்கலாம். ஆனால் நமக்கு எது வேணுமோ அந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை பிடிச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அது அங்கே யூஸ் ஆகும், இது இங்கே யூஸ் ஆகும், நீங்கள் அதை அங்கே சொல்லித்தரல, அதெல்லாம் வேண்டாங்க. நமக்கு தேவை சிம்பிளாக பேசிட்டு போயிடணும். அதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கனுக்கு எது தேவையோ அதை மட்டும் கற்றுக்கலாம், சரிங்களா? அதனால் ஈஸியாக 2 ரூலில் இதை என்ன பண்ணிடலான்னா உடச்சிடலாம், சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த 2 ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். 2 ரூல் மட்டும் இல்லை, 2 டென்ஸு போதும். வேறு எந்த டென்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 காலம் நம்மகிட்ட இருக்குது. வி ஹாவ் 3 tenses with us. ஓகே, என்னென்ன? பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். ஓகே, எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்ன டென்ஸ் வருது, என்னென்ன எப்படி இயங்குது எல்லாமே தெரியும். ஓகேங்களா? பிரச்சனை இல்லை, அது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்டில் இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் முடியலை. நல்லா கவனிக்கணும். பாஸ்டில் ஆரம்பித்து இன்னும் என்ன ஆகுது, கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, ஆனால் அந்த ஆக்ஷன் முடியல, ப்ராக்ரஸில் இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா இதை இப்படி போட்டுடுறேன். ஓகே, ஸ்டில் எதில் இருக்குது? ப்ராக்ரஸ்னால் போக்கு. இன்னும் அப்படியே அது ஒரு போக்கிலே தான் இருக்குது, இன்னும் முடியல. ஓகே, அப்போ ஒரு வேலை இன்னும் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் இன்னும் முடிக்கலை. ஓகே, பாசிட்டிவாக ரிசல்ட் வரும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டோனில் எடுத்துக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் முடியல, கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ப்ரெசண்ட் வரைக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு விஷயம் இன்னும் நடக்கலை. நல்லா கவனிக்கணும். இன்னும் நடக்கலை, இன்னும் ஸ்டார்ட்டும் ஆகலை, சரிங்களா? நடக்கலை, ஆனால் நடந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் என்ன ஆகலை, நடக்கலை. அப்போ நடக்கலைன்னு சொல்லும் போதே அதில் வர்ற டோனை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும், நெகட்டிவ் டோன். புரியுதுங்களா? அப்போது இன்னும் நடக்கலை அப்படின்னா ப்ரெசண்ட்லேருந்து அது ஃப்யூச்சருக்கு போயிடுது. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் இதுக்கப்புறம் தான் அது நடக்கும், இதுக்கப்புறம் தான் அந்த வேலையை நம்ம செய்வோம், அந்த மாதிரி, சரிங்களா? அப்போது அந்த மாதிரி இடத்துல நாம் யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை தான் எட்டு. ஆனால் இது மேக்ஸிமம் நெகட்டிவில் தான் வரும். ஓகே, நெகட்டிவில் தான் வரும். நெகட்டிவில் மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பழகுங்க, புரியுதுங்களா? ஸோ பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு ஒரு வேலை கண்டினியூ ஆகிட்டுருக்கு, இன்னும் முடியல, அதனால் ஸ்டில்லு. ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சரை நோக்கி இன்னும் நடக்கலை, இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும். இந்த பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வர்றதுனால நான் இந்த ஒரே ஒரு டென்ஸை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அங்கே மட்டும் ஸ்டில்லை யூஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா ப்ரெசண்ட் கண்டினியூவஸில் நீங்கள் ஸ்டில்லை யூஸ் பண்ணுங்கள், ப்ரெசண்ட் கண்டினியூவஸில். ஏன்னா இன்னும் அது நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? அங்கே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், எட்டு எங்கே யூஸ் பண்ணலான்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னா நமக்கு தான் இந்த ஹேவ் வருமே, ஹேவ், ஹேஸ், இவங்க கூட யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் மீனிங். இப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்ட் ஆகிருக்கணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வேலை இப்போ முடிஞ்சிருக்கணும், அதுதான் பர்ஃபெக்ட். அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும். அதனால தான் கொடுத்துருக்க வார்த்தை என்ன, பர்ஃபெக்ட்டு. பர்ஃபெக்ட்னு என்னது, ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும், ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும், ஆக்ஷன் பர்ஃபெக்ட் ஆகணும். ஓகே, அப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு வேலை பர்ஃபெக்ட் ஆகலை, நடக்கலை அப்படின்னா எட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
புரிஞ்சுதா? ப்ரெசென்ட்டில் பர்ஃபெக்ட் ஆயிருச்சுன்னா தப்பு இல்லை, அது வேறு. ப்ரெசென்ட்டில் இன்னும் அந்த வேலை பர்ஃபெக்ட் ஆகலை, நடந்து முடியலை அப்படின்னா எட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது சூப்பராக புரியும். சரிங்களா? சரி, அதனால் இந்த ஸ்டில்லையும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் வரக்கூடிய அந்த ஹேவ் ஹேஸையும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட்டு, ஓகே, ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஒரு சப்ஜெக்ட்டு, பி வேர்பை போட்ட உடனே ஸ்டில்லு வந்துடணும். அதற்கு அப்புறம் வி ஐஎன்டி ஃபார்ம், அப்புறம் மீதி இருக்க வார்த்தைகள். ஓகே, சப்ஜெக்ட், பி வேர்புன்னு என்ன, ஆமே, இஸ், ஆர்லாம் வரும்ல, அதற்கு அடுத்து உடனே ஸ்டில்லு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு வி ப்ளஸ் ஐஎன்டி ஃபார்ம் போட்டுக்கணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவு ஹேஸு, அதற்கப்புறம் நாட்டு போடணும். ஏன் அப்படின்னா எட்டை நம்ம வந்து நாட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், நெகட்டிவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அதனால் அங்கே நாட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் V3 போடணும். ஏன்னா ஹேவ் ஹேஸ் வந்தாலே அதற்கு கூட வரக்கூடிய வேர்ப் ஃபார்மெட் V3. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் போகட்டும், அது எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும். கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா எட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டும். ஓகே, ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வருது, நடுவில் வருது பாருங்கள், பி வேர்புக்கு அடுத்து. எட்டுங்கிற வார்த்தை கடைசியில் வருது. அதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க ரெண்டாவது டிஃப்ரெண்ட். ரூல்ஸ் புரிஞ்சதில்லை? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், ப்ரொனவுன்ஸ் என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட. ப்ரெசண்ட்டுக்கு ஐ, ஹீ, ஷீ, இட்டு இருக்குது. ஐக்கு ஆம் யூஸ் பண்ணுவோம், ஹீ, ஷீ, இட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம், வி, யூ, தேக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம். எப்போ ப்ரெசண்ட்டில். ஏன் அப்படின்னா இங்கே வரக்கூடிய பி வேர்ப்ஸ் தான் இங்கே வரும். சரிங்களா? ஓகே, அங்கே என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது, சேம் ப்ரொனவுன்ஸ் தான், சேஞ்சே கிடையாது. பட் ஹீ, ஷீ, இட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐவி, யூ, தேக்கு ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுதான் தேவையான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு பேசிக்கான ரூல்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டு ரூலையும் நான் சைடில் எழுதி வச்சுட்டேன். அந்த பக்கம் இருக்க ரூல் யாருக்கு, எட்டுக்கு. இந்த பக்கம் இருக்க ரூல் யாருக்குன்னா நம்மளோட ஸ்டில்லுக்கு. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அவன் இன்னும் வரவில்லை. இப்போ நீங்கள் எந்த சென்டென்ஸ் பார்த்தாலும் அந்த இன்னும் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டோனில் இருக்குன்னு பாருங்கள், பாசிட்டிவாக நெகட்டிவாக. ரொம்ப டீப் ரிசர்ச்லாம் நமக்கு தேவையில்லை, பாசிட்டிவாக நெகட்டிவாக அதை மட்டும் பாருங்கள். நெகட்டிவ்னா 8, வேலை முடிஞ்சு. நெகட்டிவ்னா 8. ஓகே, இன்னும் வரலை அப்படின்னா இன்னும் அந்த ஆக்ஷன் நடக்கலை. அப்போ இதுமாரி தான் நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அப்போது ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் அது நடக்கலை. ப்ரெசென்ட் பர்ஃபெக்டை நாட்டில் சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. ஓகே, ப்ரெசென்ட் பர்ஃபெக்டை நெகட்டிவில் சொன்னால் முடிஞ்சு போச்சு, இன்னும் நடக்கலை. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் நாட்டில் போட்டோம்னா இன்னும் நடக்கலைன்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப சிம்பிள். அந்த ரூல் அப்படி எழுதுங்க. ஹெச்னா அந்த ஹெச் வேர்பு. ஓகே, ஹேவ், ஹேஸ், ஹேடு அந்த வேர்பு. ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். இதில் யார் சப்ஜெக்டு, அவன். அடுத்து என்ன, ஹெச். அப்போ ஹெச் ரிலேட்டடாக வரக்கூடிய வேர்பு. இதுக்கு எந்த வேர்பு போடலாம், ஹீக்கு என்ன வேர்ப் போடலாம், ஹேஸ். வெரி குட். ஏன்னா ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் தான் போடுவோம். ஓகே, ஹீ ஹேஸ். ஓகே, ஹேஸுக்கு அப்புறம் என்ன வரணும், ஹெச்சுக்கு அப்புறம், ஹெச் வேர்புக்கு அப்புறம் நாட்டு வரணும். ஹீ ஹேஸ் நாட். ஓகே, வரவில்லை. வருதல் அப்படிங்கிற வார்த்தையோட தேர்ட் ஃபார்ம் தான் நமக்கு வேணும். அங்கே என்ன போட்டிருக்கோம், V3. ஓகே, we need to use the third form of a main verb. மெயின் வெர்போட தேர்ட் ஃபார்ம். கம், கேம், கம், முடிஞ்சு போச்சு. அந்த V3 இங்கே போடுங்க. ஓகே, கடைசியில் அந்த வார்த்தையை போடுறோம். எந்த வார்த்தை, ரூட் வேர்டு 8. முடிஞ்சதுங்க, சிம்பிளாக முடிச்சு விட்டோம். பாருங்கள், he hasn't come yet, he has not come yet. அதை நம்ம சேர்த்து சொல்லும் போது he hasn't come yet, அவன் இன்னும் வரல. he hasn't come yet, அவன் இன்னும் சாப்பிடவில்லை. he hasn't eaten it, அவன் இன்னும் தூங்கவே இல்லை. he hasn't slept it, he hasn't slept it. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தானே, அவ்வளோதான். வேர்பை மாற்றுறீங்க, அதுக்கப்புறம் 8 மட்டும் போட்டு போயிட்டே இருக்கிறீங்க, வேலை முடிஞ்சுது. ஹேஸ் நாட், ஹேவ் நாட், ஹேஸ் நாட், ஹேவ் நாட் மறக்கவே கூடாது. ஓகே, அடுத்து பாருங்கள், அவன் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறான். அவன் இன்னும் வரலை, நெகட்டிவ். அவன் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டார், கிளம்பிட்டார். இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்துட்டோம். ஓகே, ப்ளஸ் பாசிட்டிவில் இருக்குது சென்டென்ஸ். ரொம்ப சிம்பிள். இன்னும் நீங்கிற வார்த்தை வந்துருச்சு,
பாசிட்டிவில் இருக்குது, வந்து கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். அப்போது இதற்கு வரக்கூடிய அந்த ரூட் வேர்டு ஸ்டில்லு. அவ்வளோதான். டக்குன்னு பார்க்குறோம், கண்டுபிடிக்கிறோம், வேலை முடிஞ்சு. பாருங்கள், சப்ஜெக்ட்டு பி வேர்பு ஸ்டில்லு வி ப்ளஸ் ஐஎன்ஜி. சப்ஜெக்ட் யார்? ஹீ. ஓகே, வந்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஹீயோட ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு வரக்கூடிய அந்த பி வேர்பு என்ன? ஹீ இஸ். சூப்பர். ஹீ இஸ். பி வேர்புக்கு அடுத்து உடனே என்ன போடணும்? நம்ம இந்த ரூட் வேர்டை போடணும். ஓகே, ஹீ இஸ் ஸ்டில் வந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த கம் அப்படிங்கிறதோட ஐஎன்ஜி ஃபார்ம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். தமிழில் தான் அவ்வளோ பெரிய சென்டென்ஸ். இங்கிலீஷில் பாருங்கள், ஹீ ஸ்டில் கம்மிங், அவன் இன்னும் வந்து கொண்டிருக்கிறான். ஹீ ஸ்டில் கம்மிங், அவன் இன்னும் வந்து கொண்டிருக்கிறான். ஹீ ஸ்டில் ஈட்டிங், அவன் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஓகே, ஹீ ஸ்டில் வெயிட்டிங், அவன் இன்னும் காத்து கொண்டிருக்கிறான். ஹீ ஸ்டில் அப்ளைங் ஃபார் நியூ ஜாப், அவன் இன்னும் புது வேலைகளுக்கு அப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார். புரிஞ்சுது தானே? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்துடுங்க, படம் இன்னும் வெளியிடப்படவே இல்லை. படம் இன்னும் ரிலீஸே ஆகலை. படம் இன்னும் என்ன ஆகலை? ரிலீஸே ஆகலை, வெளியிடப்படவே. என்ன இருக்குது? நெகட்டிவ். அப்படியே வாங்க, படத்துக்கு இங்கிலீஷில் என்ன? த மூவி. மூவியை போட்டதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட அந்த ரூட் வேர்டு வந்துடணும், அந்த வேர்ப் ஃபார்ம் வந்துடணும். சரிங்களா? பாருங்கள், த மூவி ஹேஸு நாட்டு. எப்படி மூவிக்கு ஹேஸ் வந்துச்சு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும், எனக்கு இல்லை. டெஃபினட்டாக டவுட் வரும். ரொம்ப சிம்பிள். ஹீ, ஷீ, இட்டு. இதற்கு அடுத்து தானே என்ன வரணும்? ஹேஸ் வரணும். அது பர்ஃபெக்ட். இந்த மூவி இருக்கா, த மூவியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விட்டுருங்க. ரெண்டாவது டைம் த மூவி எப்படி சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு டைம் த மூவி, புஷ்பான்னு வச்சுக்கலாம். புஷ்பா 2 ஃபஸ்ட் டைம் சொல்லுவீங்க. ரெண்டாவது டைம் புஷ்பா 2 சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? இட்டுன்னு தான் சொல்லுவீங்க. ஓகே, த புஷ்பா மூவி வாஸ் குட். ஓகே, இட் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே. இப்போ நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது புஷ்பா, செகண்ட் டைம் சொல்லும்போது இட்டு. புரியுதுங்களா? அப்போது இந்த மூவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டாவது தடவை நம்ம சொல்லும் பொழுது அது இட்டுக்கு கீழே வந்துடுது. இட்டுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேஸ் தானே வரணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். அவ்வளோ அதை முடிஞ்சு போச்சு. த மூவி ஹேஸ் நாட் ரிலீஸ்ட். ரிலீஸ்ட் V3. ரிலீஸ்ட் எட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், த மூவி ஹேசன்ட் ரிலீஸ்ட் எட். ஹி ஹேசன்ட் கம் எட், அவன் இன்னும் வரவே இல்லை. த மூவி ஹேசன்ட் ரிலீஸ்ட் எட். இங்கே பாருங்கள், கம்மு ரிலீஸ்டு, ஹீக்கு பதிலாக த மூவி போட்டிருக்கோம். 2 வார்த்தை மட்டும் தான் மாற்றிருக்கிறோம். சென்டென்ஸோட மீனிங்கே மாறிடுச்சு. இன்னும் அந்த படம் வெளியிடப்படவே இல்லை. த மூவி ஹேசன்ட் ரிலீஸ்ட் எட். அடுத்து பாருங்கள், படம் இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பாசிட்டிவில் மீனிங் இருக்குது. அப்படியே போடுங்க, த மூவி ப்ரெசண்ட்டு தானே. ஓகே, அப்போ பி வேர்புக்கு அடுத்து உடனே என்ன வரணும்? ஸ்டில் வரணும். வந்துருச்சா? த மூவி இஸ் ஸ்டில், ஓடிக்கொண்டு இருக்கிறது, ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போது தியேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டேன்னா சரிங்க, ரன்னிங்னு போட்டோம்னா அதோட வேலை முடிஞ்சுது. நான் இன்னும் திரையரங்குகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சேர்த்துட்டேன். பாருங்கள், த மூவி ஸ்டில் ரன்னிங், படம் இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எங்கே? திரையரங்குகளில். படம் இன்னும் தியேட்டரில் ஓடிட்டு தான்டா இருக்குது. த மூவி இஸ் ஸ்டில் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்கள், நான் இன்னும் படுக்கையிலே தான் இருக்கிறேன். அப்படின்னா இன்னும் பெட்டில் தான் இருக்கேன். பாசிட்டிவில் தானே வருது. ஓகே, இன்னும் அந்த வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப சிம்பிள். நான், ஐயோட ப்ரெசன்ட் பி வேர்ப் என்ன? ஆம், உடனே ஸ்டில்லு. ஓகே, நான் இங்கே வந்து ஒரு ஆக்ஷனை செய்யலை, சும்மா இருக்கிறேன். என்னோடய ஸ்டேட்டஸ் அது, நிலைமை அது. அப்போ ஒருத்தரோட ஸ்டேட்டஸை, ஒருத்தரோட நிலைமையை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் பி வேர்ப் மட்டும் போட்டு அந்த லொக்கேஷன் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். ஐ எம் ஸ்டில்லு, நான் இன்னும் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? அந்த லொக்கேஷனை போடலாங்களா? இதில் என்ன லொக்கேஷன் இருக்குது? பெட்டு தான் லொக்கேஷனு. அப்படியே போடுங்க, இன் பெட்டு. வேலை முடிஞ்சுது. ஐ எம் ஸ்டில் இன் பெட், நான் இன்னும் படுக்கையிலே தான் இருக்கிறேன். ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், மச்சான் என்ன எந்திரிச்சிட்டியா? நோடா, ஐ எம் ஸ்டில் இன் பெட். நோ, ஐ எம் ஸ்டில் இன் பெட். அடுத்த செட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அடுத்த செட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள்,
கடை இன்னும் திறந்து இருக்கிறது. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். இன்னும் திறந்திருக்கிறது, இன்னும் ப்ராக்ரஸில் இருக்குது, நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போ இன்னும் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, பி வேர்பு, ஸ்டில்லு, வி ப்ளஸ் ஐஎன்ஜி, ஒரு ஆக்ஷன் நடந்தால் மட்டும் வி ப்ளஸ் ஐஎன்ஜி. ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, ஒருத்தரோட நிலைமையை சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த நிலைமை மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? சரி பாருங்கள், கடை இன்னும் திறந்திருக்கிறது. கடைக்கு என்ன? த ஷாப். த ஷாப். ஷாப் எதுக்கு கீழே வருது? இட்டுக்கு கீழே வருது. த ஷாப்ஸ் அப்படின்னா எதுக்கு கீழே வரும்? ஆருக்கு கீழே வந்துடும். ஓகே, த ஷாப்ஸ் அப்படின்னா ப்ளூரல், அப்போ த ஷாப்ஸ் ஆருன்னு சொல்லுவோம். த ஷாப் அப்படின்னா சிங்குலர், அப்போ த ஷாப் இஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சொல்லுங்கள் அப்படியே. த ஷாப் இஸ்ஸை போட்டதுமே நமக்கு ஒரு ஸ்டில்லை போடணும். ஓகே, ஸ்டில்லையும் போட்டாச்சு. த ஷாப் இஸ் ஸ்டில் எப்படி இருக்குது? திறந்திருக்கிறது. ஓகே, திறந்திருக்கிறது. அப்போ என்னது? ஓப்பன். ஓப்பன்னு போட்டுறாதீங்க, ஓப்பன். அதுதான் ஒரு நிலைமை. சரிங்களா? த ஷாப் இஸ் ஸ்டில் ஓப்பன். த ஷாப் இஸ் ஸ்டில் ஓப்பன். த ஷாப் இஸ் ஸ்டில் ஓப்பன். அந்த கடை இன்னும் திறந்திருக்கிறது. அதை நெகட்டிவில் சொல்கிற கடை இன்னும் திறக்கலை. அப்போ இதுக்கு மேலே தான் திறப்பாங்க. இன்னும் திறக்கல, அப்போ இதுக்கு மேலே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். த ஷாப். ஓகே, த ஷாப் ஹேஸ் எண்ட், ஹேஸ் நாட். ஓகே, திறக்கவில்லை. ஓப்பன்ட். கடைசியில் ஒரு 8 முடிஞ்சு போச்சு. த ஷாப் ஹேசன்ட் ஓப்பன் டேட். த ஷாப் ஹேசன்ட் ஓப்பன் டேட். கடை இன்னும் திறக்கவில்லை. கடை இன்னும் மூடவில்லை. த ஷாப் ஹேசன்ட் க்ளோஸ் டேட். இன்னும் அதை மூடலை, மூடுவாங்க நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். த ஷாப் ஹேசன்ட் க்ளோஸ் டேட். புரிஞ்சுதுங்களா? நெகட்டிவாக வந்தால் கண்ணை மூடிட்டு 8 போட்டுருங்க. அந்த 8 ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் நடக்க போகும்னு அர்த்தம், இது வரைக்கும் நடக்கலைன்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்காகவே எழுதி வச்சுருக்கேன். அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு பொருளாக அப்படியே லவுட்டிட்டு போவார் பார்த்தீங்களா? இன்னுமாடா நீ எங்களை நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார்ல, அதுவும் இதுக்கு கீழே தான் வருது. ஓகே, இன்னுமா நீ எங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கொண்டு இருக்கிறாய், நீ பிலீவ் பண்ணுற பாசிட்டிவ், நம்பிக்கொண்டு கண்டினியூஸில் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். ஆனால் இது கேள்வியில் இருக்குது. கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஒரு பிளெயின் சென்டென்ஸ் எழுதிடலாம். சரிங்களா? பாருங்கள், இன்னுமா நீ எங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிற கேள்வியை நீ இன்னும் எங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாய் நீங்கிற ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, பாருங்கள். யூ, நீ, யூ ஆர் ஸ்டில் பிலீவிங் அஸ். யூ ஆர் ஸ்டில் பிலீவிங் அஸ். நீ இன்னும் எங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாய். ஓகே, யூ ஆர் ஸ்டில் பிலீவிங் அஸ். நீ இன்னும் எங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் நமக்கு என்ன வேணும்? இன்னுமா நம்பிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வேணும். கேள்வி வேணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வாக்கியங்களில் பீவபை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இங்கே அடிச்சிடுறேன். ஆர் யூ ஸ்டில் பிலீவிங் அஸ்? ஆர் யூ ஸ்டில் பிலீவிங் அஸ்? டே, ஆர் யூ ஸ்டில் பிலீவிங் அஸ்? இன்னுமாடா எங்களை நம்பிட்டு இருக்க? ஆர் யூ ஸ்டில் பிலீவிங் அஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? யூக்கு அப்புறம் இங்கே ஆர் போட்டிங்க அப்படின்னா நீ இன்னும் எங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாய். அந்த ஆரை தூக்கி முன்னாடி போட்டோம், கேள்வியாக மாறிவிட்டது. ஆர் யூ ஸ்டில் பிலீவிங் அஸ்? ஓகே, அடுத்து பாருங்கள். இன்னும் நீ அதை வாங்கவில்லையா? கடைக்கு போயிருப்பான், இன்னுமா நீ வாங்கலை? இன்னுமா நீ வாங்கலை எதில் இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நீ இன்னும் அதை வாங்கவில்லை அப்படிங்கிற மீனிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வியை மாற்றுவோம். ஓகே, ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு போயிடலாம். இன்னும் நீ அதை வாங்கவில்லை. நீ, யூ ஹாவ் நாட். ஹாவ் நாட் வாங்குவதற்கு பாட்டு. இன்னும் அப்படிங்கிற வார்த்தைக்கு 8. யூ ஹாவன்ட் பாட் இட். அதை தானே வாங்கலை, அப்போ இட்டுங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இட்டு அப்புறம் 8. யூ ஹாவன்ட் பாட் இட் எட். நீ இன்னும் அதை வாங்கவில்லை. யூ ஹாவன்ட் பாட் இட் எட். இன்னும் நீ அதை வாங்கவில்லை. ஆனால் நமக்கு என்ன வேணும்? கேள்வி வேணும். வெரி குட். இன்னுமாடா நீ வாங்கலை அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அப்போது இந்த ஹாவ் நாட் இருக்குது பாருங்கள், ஹேவன்ட். அந்த ஹேவன்ட் தூக்கி முன்னாடி அப்படியே போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே தூக்கி போடுறேன் முன்னாடி. ஓகே, ஹேவ் நாட்ங்கிறத ஹேவன்ட்டுன்னு போட்டு கடைசியில் ஒரு கேள்விக்குறி. ஹேவன்ட் யூ பாட் இட் எட்? இன்னும் வாங்கலையா? ஹேவன்ட் யூ பாட் இட் எட்? இன்னும் நீ வாங்கலையா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, கஷ்டமே படாமல் ஈஸியாக கேள்வியிலையும் கேட்டுடலாம், நம்ம நார்மலான ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அது
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவாக இருக்கா, இல்லாட்டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதை விட முக்கியம் நெகட்டிவில் இருக்கானுங்கிறது தான். அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து பாருங்கள், இன்னும் இது உங்களுக்கு புரியலையா? இதை எப்படி கேள்வியை மாற்றலாம்? இன்னும் இது உங்களுக்கு புரியவில்லையா, நெகட்டிவில் இருக்குது. இன்னும் இது உங்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிற டோனில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூ உங்களுக்கு have not understood it yet. அவ்வளோதான். You haven't understood it yet. You haven't understood it yet. You haven't understood it yet. இது உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. இது உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. நெகட்டிவ் டோன். இந்த ஹேவ் நாட் என்ன பண்ணுறோம், முன்னாடி கொண்டு வரோம். ஓகே, ஹேவன்ட்டுன்னு போட்டுக்கலாம். இங்கே அடிச்சிடலாம், கேள்விக்குரிய போட்டுடலாம். பாருங்கள், haven't you understood it yet? இன்னும் உங்களுக்கு இது புரியலையா? ரொம்ப சிம்பிள் தானே. இன்னும் உங்களுக்கு புரியலையா, கேள்வியை கேட்டாச்சு. haven't you understood it yet? இன்னும் இது உங்களுக்கு புரியலையா, இன்னும் நீங்கள் வரலையா. haven't you come here yet? haven't you come here yet? இன்னும் நீங்கள் வரலையா. கொஸ்டினை மாற்றிட்டோம் நெகட்டிவில். ரொம்ப ரொம்ப சிம்பிள், புரிஞ்சது தானே. அவ்வளோதாங்க. இதை அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா கடகடன்னு வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டெவலப்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போது ஹோம்ஒர்க் பார்க்கலாம். பாருங்கள், கருடன் இன்னும் பறந்து கொண்டு இருக்கிறான். கருடனுக்கு நீங்கள் கருடனே போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா? கருடன் இன்னும் பறந்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அவள் இன்னும் 2ஆம் வகுப்பில் தான் இருக்கிறாள். அவன் இன்னும் 2ஆம் வகுப்பை தாண்டவில்லை. எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள். நல்லா கவனிக்கணும். இந்த இன்னுமுக்கும் தமிழில் வேணால் வார்த்தை ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆங்கிலத்தில் மீனிங்கும் வேறு, வார்த்தையும் வேறு. சரிங்களா? ஏன்னா இந்த 2 இன்னும் ஸ்டில்லு 8 அப்படிங்கிறத நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காலத்திற்காக யூஸ் பண்ணுறோம். இன்னும் அவங்க வரல, இன்னும் அதை திறக்கலை அப்படின்னு காலத்தை சொல்வதற்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ தவிர, இந்த இன்னும் அப்படின்னா டிஸ்டன்ஸு சொல்லுது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள், இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம் அப்படிங்கிற மாதிரி காலத்தை பற்றி பேசலை, தூரத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ காலத்தை பற்றி பேசினால் மட்டும்தான் ஸ்டில்லு 8 வரும். இந்த தூரத்துக்கெல்லாம் இந்த இன்னும்னு வந்தாலும் ஸ்டில்லு 8ங்கிற வார்த்தை வராது. ஒரு ஆக்ஷனை ஒருத்தங்களை செய்ய சொல்லி அதை இன்னும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது வர்ற இன்னும் வேறு, காலத்தை சொல்லும் பொழுது வர்ற இன்னும் வேறு. ஓகே, அப்போது 8 ஸ்டில்லு, இதை காலத்தை தான் நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க, ஸ்டில்லையும் 8யும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள். யூ கேன் மூவ் அ பிட் ஃபர்தர். யூ கேன் மூவ் அ பிட் ஃபர்தர். அங்கே ஸ்டில்லு 8ங்கிற வார்த்தை வரல, ஏன்னா அது டிஸ்டன்ஸை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ தவிர காலத்தை குறிப்பிடவில்லை. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அதுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆஸ் வெல் அஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் டெய்லி ஷேர் பண்ணிடுவேன். அதே மாதிரி நீங்கள் யாராருக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.